எதிர்கட்சியில எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை கூட சாப்பிடலன்னு. இந்தா பாரு பான் சாப்பிடுறேன், இந்தா பாரு சோறு, இந்தா இருக்கு டெசர்ட்டுக்கு வாழைப்பழம். Ini barang keburu le buru ni bayu kaya kan. Ni barang pang kano. Ibu le banis kano. Dia batut kano. atra atru pasada kesil gidit kan. நான் கேட்கிறேன் டேல்சான், இந்த படியனை கைது செய்தது ஓகே, இனவாதத்தை தோன்ற வகையில பாட்டு படிச்சேன்னு கைது செய்யறீங்க. அப்ப குண்டு வெடிக்க போகுதுன்னு சொல்லி தலதா மாளிகையில குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்ன உதயகம்பம்பில நடமாடுறாரு. எப்படியாப்பட்டவர்? அவருக்கு எப்படி வெளிநாட்டு பயணத்துல விதிக்கலாம்? இதுல வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் ஸ்ரீலங்கா போலீஸ் டெக் பண்ணி இந்த நீதிமன்ற அவமதிப்பு எங்க, சட்டம் எங்க, என்ன செய்து தூங்குதான்னு கேட்டோன்னு மன்னிச்சிருங்க, சாரி, நான் தெரியாம பேசிட்டேன், இதை நீதிமன்ற அவமதிப்பா எடுத்துக்காதீங்க, இவங்க கேட்டனால நான் சொல்லிட்டேன், நான் சரண்டர் ஆகிற ஜாமி. ஜனாதிபதி செயலக முன்னுக்கு அதே மாதிரி மத்திய வங்கி முன்னுக்கெல்லாம் ஒரே கொஞ்சம் கலபலையா தான் இருந்துச்சு. இவர் ஐயாவை போயிட்டு தள்ளிக்கிட்டு எல்லாத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்துல. என்னடா வா இப்படி குழப்பம் பண்ணாதன்னு. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த புகைப்படங்கள் வந்துச்சு, மீட்கப்பட்ட சடலங்கள், எரிஞ்ச நிலையில இருந்த சடலங்கள்லாம் பார்க்கும்போது அதை பார்க்க சக்தியே இல்லை சத்தியமா. ஐயோ அது அப்படியே அவுட், எல்லாம் பிளாக் அவுட் ஆயிருச்சு. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், எனக்காக ப்ரே பண்ணுங்க, நான் கெதியா செத்துற உடம்பு. ஏன்னு கேட்டேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் வைஃபோட போய் சேர்ந்துட உடம்பு. பிள்ளைகள் மாதம் மாதம் காசு கொடுக்குறாங்க, அது இல்லையப்பா நீங்க அவங்கள செய்யறது காணிக்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உண்மையில ஒரு சோகமான அந்த ஒரு நிலையோட தான் இன்றைய சந்திக்க வேண்டியிருக்குது. சம்பவம் ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தி தான் அது. 12 பேர் உயிரிழந்திருக்காங்க, ரொம்பவே வயதானவர்கள். அந்த சுமார் 72 பேர் வரையில இருந்திருக்காங்க அந்த முதியோர் இல்லத்துல. ஒரு தனியார் இடம் தான் அது, அதுல தான் இப்போ இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ விபத்துக்கான காரணம் அப்படி என்ன, எதனால இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத ஒரு 3 போலீஸ் குழுக்கள் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த அப்டேட்ஸும் அது சம்பந்தமா வரல. இல்ல, அதுல இன்னொரு துயரமான செய்தி என்ன சொன்னால், அவங்கள பிறகு பேருந்துல ஏத்தி போகும்போது அவங்களோட அந்த அழுகை இருக்கு தானே டெல்சா, இந்த என்ன சொல்ற, அது ஒரு ஒரு நிமிடம் கூட. இப்ப அதுல இருக்கிற தாய் தகப்பன் எல்லாம் பிள்ளைகள் இல்லாதாக்கள் இல்லை, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. அதுல மேலாளரை கைது செய்திருக்காங்க, அதுல மேனேஜரை கைது செய்திருக்காங்க. அவரோட பேர் லொக்கு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் கைது செஞ்சாங்கன்னா, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எதனால நடந்துச்சு. இப்ப இவங்க எல்லாம் அங்க வந்திருந்தவங்க, இன்னைக்கு காலையில இருந்து வந்திருந்த ஒரு சிலர் சொன்னாங்க, அட்வான்ஸா 75,000 பணமும் மாதாந்தம் 35,000 பணமும் காசும் இவங்களுக்கு கொடுக்கணுமா, இவங்களை பாத்துக்கிறது. ஆனா இப்படித்தான், சாதாரண விஷயம் இல்ல. ஒரு வயதானவங்க, உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள பாத்துக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல. அப்ப அந்த மாதிரி இப்ப இவங்க குடும்பத்துல இருக்கவங்கள கொண்டு வந்து விடுறாங்க இப்படியான இடங்கள்ல. அதுக்கே அவங்க பிள்ளைகளோ பெற்றோரோ யாரா இருந்தாலும் அவங்க வகை சொல்லணும். அதுக்கு இந்த மாதிரி இடங்களை கொண்டு வந்து விடுறதே அவங்க தப்பு தானே. நான் அப்படி தப்புன்னு சொன்னா அவங்களதான் தப்பு சொல்லணும். இல்ல டெல்சான், என்னன்னு சொல்லுங்க, இதுல இப்ப உண்மையில ஒவ்வொரு குழந்தையும் பெற்றவங்க எங்க மனநோயாளி ஆகிறாங்கன்னு சொன்னால், இதுல 2 நிலைமை இருக்கு. இன்றைய நாட்டு நடப்பு ஓகே, இது ஒரு இன்றைய விவகாரம் பல விடயம் கதைக்க இருக்குது. ஆனா இதையும் கழிச்சிட்டு போயிடும். எங்க ஒரு தாய் தகப்ப மனநோயாளி ஆகிறாங்கன்னா, அவங்க மனம் மகிழ்ச்சி உச்சத்தில் இருக்கிற காலம் எதுன்னு தெரியுமா? குழந்தை பிறந்து அந்த பிள்ளை நடபழகி, அந்த பிள்ளை சிரிக்க தொடங்கி கதைக்க தொடங்கி நர்சரிக்கு போய், அப்படியே நர்சரியில இருந்து பாடசாலைக்கு போய், பாடசாலையில இருந்து பல்கலைக்கழகம் போய், பல்கலைக்கழகத்தில இருந்து ஒரு நல்ல வேலை எடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் வரைக்கும் அந்த பிள்ளை, அந்த பேரண்ட்ஸ் ஒரு வியாதியும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. எப்ப பிள்ளை கல்யாணம் கட்டி, அந்த கல்யாணம் கட்டினது பிறகு ஒரு மகிழ்ச்சி, அந்த பிள்ளைக்கு குழந்தை கிடைச்சது பிறகு குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தையோட அந்த பிள்ளையில அந்த பிள்ளைகளும் வளர தொடங்கினது பிறகு அவங்களுக்கு இவங்க டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் உடனே அங்க போயிருங்க, இங்க போயிருங்க, இதுல இருக்காங்க, அதுல இருக்காங்க, டிவி பார்க்காங்க, என்னொன்னே அப்பவே அவங்களுக்கு எப்படி அந்த மகிழ்ச்சியில் உச்சத்துல இருந்தாங்களோ திரும்ப அப்படியே கீழே டவுனுக்கு வருவாங்க. கீழே வருவாங்கன்னா அந்த வர்ற ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு மனநோய்களுக்கான அறிகுறியை வெளிப்படுத்தும். இறுதியில் அவங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துல எப்படி என்னன்னா, ஆனா என்ன இப்படி புள்ள பார்த்துட்டேன்றக்குள்ள அவங்களோட இயல்பாக அவங்களோட மனநிலை குழம்பி. இது ஒவ்வொரு தாய் தகப்பனும் மனநோயாளியாக அல்லது பல நோய்களுக்கு ஆகிறது காரணம் முழு பிள்ளைகளும் தான்.
பிள்ளைகளோட கஷ்டம். திருமணம் முடிக்கும் வரைக்கும் மகனோ மகளோ அம்மா அப்பான்னு சொன்னா உருகும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு முருகும். எனக்கு ஒரு நண்பன் சொன்னான், நான் தொழில விடத்துல சொல்லல, என்னோட படிச்ச நண்பன் சொன்னான், மச்சான், 2 தொழில்ல இருக்கிறவங்க தான் தாய் தகப்பன் ஒழுங்கா பாக்குறேன். அது மிக முக்கியமான தொழில் இலங்கையில. நான் இதுல வகைப்படுத்த விரும்பல. அப்ப நான் ஏண்டாண்டு கேட்க அவன் சொன்னான், அவங்க 2 பேருக்கும் வந்து ஹெவி வேலை அதிகம். அதே நேரம் அவங்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். அப்பவே உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதனால அவங்களுக்கு மாமா அல்லது மாமி அல்லது அம்மா அல்லது அப்பா வந்து ஷிப் மாதிரி வேணும். அப்ப கட்டாயம் அந்த வீட்டுல கட்டாயம் தேவை. ஹாப்பியா இருக்கும். அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. அப்ப இந்த 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 தாய் தகப்பன் என்ன, நான் இப்ப இதுல சிலதை சொல்லல. நான் எத்தனையோ தாய் தகப்பன் காண்ற நேரம் அழுவாங்கல்லன்னு. ம். அட ஐயோ, அண்டோரா சொல்லுது, ஐயோ அந்த டில்சான் கதைக்கும் போது இது உங்களோட வீட்டுல நடந்ததெல்லாம் அப்படியே கதைச்ச மாதிரி இருந்து எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. அது எனக்கு நேற்றும் வீட்டை 7 கறி சாப்பிட கூட டில்சான் அம்மா தான் ஞாபகம் வந்து. அது என்ன சொல்லுங்க, அந்த ஒவ்வொரு மெமரியும் வந்து மறக்கல டில்சான். அதுதான். அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டம் வரும்போது, திருமணத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் தனிமைப்படுத்தப்படுறாங்க ஒரு கட்டத்துல. அதுதான் அதான் பலருடைய அதான் ஒரு வாழ்க்கையில நோக்கியான அறிகுறி. ம். அதுக்கப்புறமா தாயும் தந்தையும் உள ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட, ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட நான் கையெடுத்து கும்பிடுறது என்னென்றால், இந்த அம்மா அப்பாவை ஒழுங்கா பார்க்காத மதிக்காத பிள்ளைகள் யாருமே ம். நீங்க கோயிலுக்கும் போகாதங்க, கடவுளையும் கும்பிடாதங்க, எந்த ஒரு நேர்த்தியும் கொடுக்காதங்க, உங்களுக்கு எதுவுமே புண்ணியமாகாது. நான் இதுல உங்களுக்கு சாபமே இடுறேன். உண்மைதான். இப்ப இன்னைக்கு கூட அந்த முதியோர் இல்லத்துல உயிரிழந்த, காயமடைந்த, உயிரிழந்த அந்த அத்தனை பாவமும் அவங்க அங்க கொண்டு போயிட்டு விட்டவங்களுக்கு தான் சேரப்போகுது, வேற யாருக்கும் இல்லையே. நீங்க சரியா இந்த இந்த 35,000 மாசம் மாசம் கொடுத்து 75,000 அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க வேலை மெனக்கெட்டு கொஞ்சம் அவங்கள பாத்துக்கிட்டாலே அந்த காசு மிச்சம், அவங்களுக்கு சரியான ஒரு அன்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஆனா நீங்க அதை செய்யாம ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போயிட்டு விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு கொண்டு போயிட்டு விட்டவங்க தான் பிரதான காரணமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு காலையில வாய்ஸ் கட் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 75,000 அட்வான்ஸ் கேட்பாங்க, கொடுத்துருக்கோம். 35,000 மாசம் மாசம் வெளிநாட்டுல இருந்து எங்க அக்கா போவாங்க, எங்க அக்கா பேங்குக்கு போட்டுருவாங்க. அப்ப யாரு வீட்டுல இருக்கிறதுனா அக்கா மக இருக்கா. அக்கா மக வந்து கொஞ்சம் உள ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கனால அங்க கொண்டு போயிட்டு விட்டுருக்காங்களாம். அவங்க குறைய சொல்றாங்க பாருங்க, அப்படி செஞ்சு இவங்களோட சரியா பாத்துக்கல, அந்த மாதிரி கதை. அது எப்படி நீங்க கதைக்கலாம்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க கொண்டு போய் விட்டதே பிழை. காசு இருக்கு, பணம் இருக்குன்னு நீங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க, கடைசியில நடந்துச்சு. அதான். இல்ல டில்ஷான், இந்த அந்த நான் அந்த முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற ஒரு சிலரை நான் இலங்கைக்கு வந்த டைம்ல சந்திச்ச சந்தர்ப்பம் இருக்குது. நான் கூடுதலா நான் நம்ம வீட்டிலேயே நான் யோசிக்கிறேன். நான் என்ன சொன்னால், பிள்ளைகளுக்கு ஒரு வருடத்துல ஒரு முறை வைத்தியசாலை, ஒரு முறை சிறைச்சாலை, ஒரு முறை அந்த முதியோர் இல்லம், ஒரு முறை சிறுவர் இல்லம், ஒரு முறை என்ன சொல்ல அன்னதானம் கொடுக்கிற இடம், ஒரு முறை அந்த என்ன கழிவுகள் அகற்ற, இப்படியான ஒரு ஒரு ஆக குறைஞ்சது பிள்ளைகள் வளர்ற காலங்கள்ல இந்த இடங்களை கூட்டிக்கொண்டு பிள்ளைகளை காட்ட வேணும் என்ற ஒரு மன ஆதங்கம். நான் ஸ்ரீலங்காவுக்கு போனா தனியா போயிட்டு வருவேன். அவ போன இடத்துல இப்போ இந்த கையில பிடிச்ச பிடி ஞாபகம் இருக்குது. அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கடைக்கு போறதுக்கான ஒரு அனுமதி கட்ட வெளியில வந்துட்டு, அவர் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பிள்ளைகள நல்ல நிலையில இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், எனக்காக ப்ரே பண்ணுங்க, நான் கெதியா செத்துறவனும். அவருடைய ஏன்னு கேட்டேன். எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் வைஃபோட போய் சேர்ந்துறவனும். இறந்துட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டு. இருக்கவங்களுடைய மனநிலையே அப்படித்தான் இருக்கு. பிள்ளைகள் நல்ல ஜொப்புல இருக்கிறாங்க, பிள்ளைகள் மாதம் மாதம் காசு கொடுக்குறாங்க, மகள் மருமகன் பிள்ளைகள்னு போய் பார்த்துட்டு வராங்க. அது இல்லையப்பா நீங்க அவங்களை செய்யறது காணிக்க. மனதளவுல கூட படுத்தினா கூட பரவாயில்லை, நீங்க அதை பிறகு சமாசப்படுத்தி கொள்ளலாம். ஆனா நீங்க நிரந்தரமா அவங்களை எப்படியான இடங்கள்ல இன்னைக்கு என்ன டீல் சார் நான் இதுல கேட்கிறது, தமிழ் பேசுறாக்கள்ற குடும்பங்கள்ல இருக்கிற தாய் தகப்ப எத்தனை பேர் கண்ணீரோட இருக்கிறாங்க? தாயிர முகத்தை புள்ள பார்க்க கஷ்டப்படுது, தந்தையிட முகத்தை புள்ள பார்க்க கஷ்டப்படுது, மகன் மகள் பார்க்க கஷ்டப்படுது, பேர பிள்ளைகள் கண்டு அம்மம்மா இல்ல அம்மப்பா கண்டு ஐயோ இவங்க டேட்டியா இருக்கிறான் கிட்ட வரவனாம்னு சொல்லுங்கன்றது. இது என்ன லைஃப் இது? ஒன்று மட்டும் சொல்றேன் டில்சான், கடவுளை நீங்களும் காணல நானும் காணல. எங்களுக்கு முன்னுக்கு நடமாடுற கடவுள் என்று சொன்னால் ஒவ்வொருவர தாய் தகப்பன் தான். ஒவ்வொரு கடவுள், அது இந்து கடவுள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கடவுள் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கடவுள் இருந்தாலும் சரி, பௌத்த கடவுள் எல்லாமே தான். இதுக்கண்டு சொல்லல, இது ஒரு கட்டாயம். எல்லாரும் லிசனிங் ஆடுங்க. உங்களோட அம்மா அப்பாவோட ஆக குறைஞ்சது ஒரு கொஞ்சமாவது கதைக்க பாருங்க, கதைங்க. அல்ல திருமணம் முடிச்சா கணவன் மனைவி இருந்தா அம்மா அப்பா மாமி மாமாண்டா அதை அம்மா அப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அங்க ஒரு இடைவெளி வையாதாங்க.
அதான் இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சிய இந்த விஷயத்தோட ஆரம்பிக்கிறோம். என்னன்னு சொன்னா, அந்த ஒரண பகுதியில பதிவான அந்த சம்பவம். ஏன்னா இன்னைக்கு தான் அந்த புகைப்படங்கள் வந்துச்சு. மீட்கப்பட்ட சடலங்கள், எரிஞ்ச நிலையில இருந்த சடலங்கள்லாம் பார்க்கும்போது, அத பார்க்க சக்தியே இல்ல. சத்தியமா ஐயையோ! அது என்ன சொல்றதுன்னு தெரியாது. அது எப்படியுமே YouTubeல நம்ம காண்பிக்கவும் முடியாது. ஆனா நான் தனிப்பட்ட இதுல பார்த்தா, அது எங்கேயோ என்னைய கொண்டு போயிருச்சு. அப்படியே அவுட், எல்லாம் பிளாக் அவுட் ஆயிருச்சு. அந்த அந்த வேதனையோட தான் நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிய அந்த விஷயத்தோட ஆரம்பிக்கிறோம். எல்லாம் ப்ளீஸ் உங்க பேரண்ட்ஸை கைவிட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. உங்க பிள்ளைகள் என்ன நிலையில இருந்தாலும் கைவிட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பிள்ளைகள் உள ரீதியா பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஒரு சில வீடுகள்ல. அவங்கள பார்த்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு கொண்டு போயிட்டு விடுறவங்க இருக்கீங்க. அந்த இல்லத்துல, அந்த ஒரண பகுதியில இருந்த அந்த இல்லத்துல அந்த மாதிரியான பிள்ளைகளும் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். உங்க கூடயே இருக்கத்தான் ஏழுமோ ஏழாவது உங்க கூடயே வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்க அன்பு அதை இன்னைக்காச்சும் அவங்களை குணப்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து அவங்களோட இருங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்க அடுத்த செய்திகளுக்கு போனோம். அதோட நாங்க நேற்றைய காணொளிக்கு மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நாங்க நிச்சயம் பார்த்தோம். நேற்று நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டாங்க, எங்க கமெண்ட்ஸ் வாசிக்கலையா அப்படின்னு. இன்னைக்கு நாங்க வாசிப்போம். ரைட், முதலாவது கமெண்ட் என்ன இருக்கு? தமிழரசுக்கு என்ன சொன்னாலும் அனுர மீது பாசம் இருக்கத்தான் செய்கிறது. நாங்க என்னப்பா, நாங்க என்ன சொல்றோம், இந்த கவர்மெண்ட் போகட்டும் தானே சொல்றோம். நல்லபடியா போகணும். அடுத்து, சாட்டையை கையில் எடுத்தால் மட்டும் போதாதோ, அத தம்பி மேஜில ஜனாதிபதி அனுரகுமார் அதைத்தான் சொல்றாங்க. சாட்டையை கையில் எடுத்தால் மட்டும் போதாது, அடியின் வேகத்தையும் அதிகரிக்க வேண்டும். இல்லையேல் இந்த சதிகார கூட்டத்தால் நாடும் மக்களும் மீண்டும் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டியது தான் அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர். இதுக்கு என்னடா டீல்சான், ஏனண்டா சொல்றேன், அந்த சாட்டைன்றத அந்த நேற்று என்னடா எங்கட எடிட்டர் அதை கேட்டுதான் அந்த தலைப்பை போட்டவர். இப்போ மீண்டும் ஒரு தர்கா நகர், மீண்டும் ஒரு கம்பளை, மீண்டும் ஒரு வன்முறையை நோக்கித்தான் மறைமுகமா நகருது. இந்த 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 இப்ப போற விடயங்கள் 100% அவங்களுக்கு பிடிக்குது இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள கொண்டு நகர்த்த போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொப்பிசை பாடகர் கிளிநொச்சி அந்த இளைஞன் கைதை பாத்தீங்கன்னா வெசாக்கு விடப்படுகிறது. அந்த இளைஞன் கைது செய்யப்படுறான். ஆனால் யாழ் மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரன் அந்த பாட்டை பயன்படுத்தினு ஆங்கில ஊடகங்கள் செய்தி பிரதான செய்தியை பிரசுரிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தீயொண்ட வைக்க ட்ரை பண்றாங்க. அது இன்னும் அது ஒழுங்கா என்ன சொல்ற, அந்த தீ பெரிய புலம்ப பத்தி எரிய ஆரம்பிக்கல. ஆனா ட்ரை நடக்குது, நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை பார்க்கும்போது இன்றைக்கு இந்த இடத்துல இது செய்யணும் என்று சொன்னால் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி சயந்தன் அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலை சென்று அவர்கள் தான் நேற்று அந்த வழக்கையும் கையாண்டிருந்தாங்க. அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிற சட்டத்தரணியாகவும் அதனுடைய முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய காண்டீபன் அவர்களும் இன்றைக்கு சிறைச்சாலை சென்று வந்து அந்த தாயாரோடு சுமந்திரன் சயந்தனாக்கள் சென்று வந்திருக்கிறாங்க. சட்டத்தரணிகள் தங்களோட பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு அவங்க அந்த பணியை செய்யக்குள்ள இதை எங்கேயோ ஒரு சைட்ல யாரோ ஒரு தென்னிலங்கையில இது ஒரு பெரிய வன்முறை ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுது. இல்லாம இல்ல, நாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது. இது எங்கேயோ முடிச்சு விடுறதுக்கு ஒரு பெரிய ட்ரெயின் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இல்லாம இல்ல. கொழும்பு வெள்ளவத்துல இருந்து நாங்க நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அதுல இருந்தே நாங்க போகலாம். இல்ல இதுல நான் நேற்று சொன்ன மாதிரி டெல்சான் இன்டெலிஜென்டா இமீடியட்டா அனுரா அலர்ட் பண்ணலன்னு சொன்னால் இதுல விபரீதங்கள் மோசமா இருக்க போகுது. என்ன சொன்னால் இப்ப எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், இந்த ராஜபக்ச ரெஜிமுக்கு என்ன சொல்ற செருப்பு தூக்குனது, என்ன சொல்ற கூசா தூக்குன கூட்டம் இருக்குது. சிஏடி குலையும் இருக்குது, ஆர்மி குலையும் இருக்கு, போலீஸ் குலையும் இருக்குது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும், ஏய் நாங்க வந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் தானே, நீங்க எஸ்ஐயா இருக்கிறலாம் ஏஎஸ்பியா இருக்கிறலாம் டிஐஜி என்ன புறம் என்ன விளங்குதா? அவங்கள பிள்ளை இல்ல. அவங்க இப்ப நிர்வாகம் நீட்டா நடக்குது, குழப்புறதுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு. இப்ப 2 ஜனாதிபதி பல சக்திகள் இணைஞ்சு இருக்கு. ஒரு சில சக்திகள் நான் கேட்கிறேன் டேல்சான், இந்த படியனை கைது செய்து ஓகே, இனவாதத்தை தோன்ற வகையில பாட்டு படிச்சேன்னு கைது செய்யறீங்க. அப்ப குண்டு வெடிக்க போகுதுன்னு சொல்லி தலதா மாளிகையில குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்ன உதயகம்பம்பில நடமாடுறாரு. தீவிரவாதிகள் நடந்துகிட்டு இருக்காங்களா? ஓ, இலங்கையில அந்தபடியும் பாட்டை படிச்சாரா? அதுல என்ன இருக்குது? அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மீண்டும் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்குதலுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லித்தான் கைதே பண்ணியிருக்காங்க. அதான் அதே இடத்துல நாங்க நாமல் ராஜபக்சனுடைய பதிவையும் நாங்க குறிப்பிட்டாகணும். அவரும் இன்னைக்கு காலையிலேயே இந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு எக்ஸ் தளத்துல.
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒருதலைபட்சமாக பயன்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலவும் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்த கடுமையான கவலைகளை மீண்டும் எழுப்புகிறது. ஒரு ரப்பாடலில் விடுதலை புலிகள் தொடர்பான விஷயங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது. இசையும் கலை வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களாக கருதப்படுகின்றன என்றால், சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்பிபி அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி பகிர்ந்த போது அதே தரநிலைகள் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும் நாமல் ராஜபக்ச கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப நாவலுக்கு வார எலெக்ஷன்ல ஒரு சீட் கன்ஃபார்ம். ஓட்டு கன்ஃபார்ம். 225 உண்டக்கலைங்க 224 மக்களுடனே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஆமா ஆமா, அப்பா நமக்காக பேசிட்டாரப்பா. ரைட். ஆனால் ரஜீவ், நம்ம ராஜ்குமார் ரஜீவ்காந்த் போட்ட பதிவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரஜீவும் அவரும் குறிப்பிட்டிருக்காரு இதே விஷயத்தான். என்பிபி அரசாங்கத்துல அமைச்சராக இருக்க உறுப்பினர் வந்து இப்படி ஒரு பாடலை பயன்படுத்தி இருந்தாரு. அப்ப அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லல. ஒரு சாதாரண இளைஞர் இப்படி செஞ்சதுக்காக, ஒரு பாடல் பாடினதுக்காக நீங்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ஏன் இரட்டை நிலைப்பாடுன்னு ரஜீவ் போட்டிருந்தாரு. அதே மாதிரிதான் நாம சொல்லி இருக்கிறார். இது ஒரு பாரதூரமான நிலைமையை நோக்கி தான் போகுது டில்சான். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 3 நெருக்கடி இருக்கு இலங்கைக்குள்ள. இப்ப பொருளாதார ரீதியா நாட்டை முன்னேற்ற வேண்டிய கட்டாயம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருக்கிறது. அது அரசாங்கத்தை விடுங்க, அரசாங்கத்தை தாண்டி இருக்கு. அதே நேரம் நாட்டுக்குள்ள அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுல பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான இது இருக்கு. இவை ரெண்டையும் மூன்றாவதா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கள்ளன் காவாலிகளை கைது செய்யற புதினம் ஒன்று நடக்குது. இப்போ ரெண்டும் முக்கியம் இல்லை அவங்களுக்கு, இந்த மூன்றாவதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க பொய்யனா பாருங்க, இந்த கோட்டாபாய ராஜபக்ச மீதான வழக்குகள் மிக நெருக்கமடையக்குள்ள அல்லது அண்மிக்கக்குள்ள நாட்டுல மிக மோசமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க மைண்ட் அப்படி. தர்கா நகர்ல 6 நின்றது, இந்த துண்டு போட்டால் தான் நின்றது, தலையில துண்டு போட்ட சாது அப்படி நின்றவர், சண்டியன் மாதிரி நின்றவர். அவரு இப்ப நீங்க சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. எனக்கு என்னமோ இப்ப சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு எப்படின்னு சொன்னா, நேற்று வந்து ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கு. அடிக்கடி சந்திக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல. ஜிஎல்பி வீட்டுல தான் அதிகமான மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. நேற்று இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க சந்திச்சிருக்காங்க. அங்க தலையில துண்டு போட்ட சாது போயிருக்காரு. யாரு? ஞானசார தேரர் போயிட்டு வந்து வாய்ஸ் கட் கொடுக்கிறாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. අනෙන් ශාසනිකව පැනනැගී ඇති අරබුද සම්බන්ධයෙන් ඉතා විධිමත් සාකච්ඡාවක් අද අපි මෙහිදී සම්පූර්ණ කළා. මහානායක මහිමියන් වහන්සේලා මුණ ගැහිලා දැන් යෝජනා වෙමින් තියෙන සමහර කරුණු විහාර දේවාලගම් පනත සම්බන්ධයෙන්, සංඝාධිකරණය සම්බන්ධයෙන්, ධර්මාධිකරණයක් ගැන කතා කරනවා. ඒ බහුවිධ කාරණා සම්බන්ධයෙන් අපේ අදහස් පිනේ මහ පොළොවේ වැඩ කරන්නේ කොහොමද, මොනවද අපේ යෝජනා, ඒ සම්බන්ධයෙන් තමයි සාකච්ඡා කළේ. භාණ්ඩාගාරයේ ඩොලර් මිලියන 2.5ක් பொறக்காங்க. அவர் ஏதோ கட்சியில தலைவர், அவருக்கு ஒரு தரம் எம்பிஐ நாடா பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. நான் வேற ஒரு ஆள் போனது கிடைக்கல. அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், அதையும் சொல்லிடுவோம். அனுரவிடம் தோற்று போன ரணிலின் மூளை அப்படின்னு தான் சொல்ல இருக்கு. என்னன்னு சொன்னா, வெரிடேட் ரிசர்ச் அவங்களுடைய ஆய்வுகளுக்கு அமைய ரணில் மைத்திரியின் நல்லாட்சி அரசாங்கத்தின் முதல் 18 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கத்தின் முதல் 18 மாதங்கள் செயல்திறன் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக இருக்கின்றதுன்னு வெரிட்டே ரிசர்ச் அறிக்கை முன் வச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின் அமைப்புல அவங்களுடைய ஆய்வுகளில நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்கதான் இதுல அவங்க கூடுதலா அந்த ரிசர்ச்கள் செய்யறது. அதனால நல்ல ஒரு ரிப்போர்ட், அது அரசாங்கத்துக்கும் நல்ல ரிப்போர்ட் தரது. பொருளாதார ஸ்திரத்தன்மை, சமூக நல திட்டங்கள், ஊழல் கட்டுப்பாடு, நிர்வாகத்திறன், மக்கள் நம்பிக்கை உயர்வு அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அரசாங்கத்துல திரும்பவும் சொல்றேன், குறை சொல்ல இயலாது, ஆனால் குறைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுது, இவங்களால உருவாக்கப்படுது. அதுகளை சரி பண்ணுங்க, அதுகளை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு. அதே நேரத்துலதான் எனக்கு ஒரு வீடியோ சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டு போயிருக்கோம். ஒரு சிங்கள சகோதரர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு வீடியோ பேசுறாரு, பானை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னது எதிர்கட்சியில எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை கூட சாப்பிடலன்னு, இந்தா பாரு பான் சாப்பிடுறேன், இந்தா பாரு சோறு, இந்தா இருக்கு டெசர்ட்டுக்கு வாழைப்பழம்
வேற லெவல். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் சாப்பிட இல்லாம இருக்காங்கன்னு ஐயாவை அடிச்சு விடுறாரு. அதை பார்ப்போம் அந்த வீடியோவை. මේ බලංග බොරුවල බොරුනේ බයිෝ කෑගහන් මේවල පාන් කනවා තිබුල බනිස් කනවා උදේට බතුත් කනවා ඒ අතර අතුරු පසට කෙසෙල් ගෙඩිත් කනවා බයිෝ කෑ ගැව්වට ගමේ මිනිස්සු රැවටෙන්නේ නැහැ බොරු කතා என்னை அலைய விடுறார்கள். ம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார்கள். 16 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்துக்காக நீதிமன்றத்தில் உள்ளம் குமுறி வெதும்பிய ஞானசார சாதி. அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்திருக்கு. இப்ப இதனாலதான் அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு. என்னன்னா, சரி எதிர்கட்சிகளோட சேர்ந்து நாங்க ஏதாச்சும் ஒரு கேம் செய்வோம், ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு கேம் செய்வோம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. நெல்சன் அவர் கடைசி அப்படி முடிப்பாருமா, எதிர்கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்க வந்தா இன்னும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படிதான் நடக்க போகுது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம். நேத்து ஒரு தேரர் வந்து வாய்ஸ் கட் ஒன்று கொடுத்தாரு. யாரோட இந்த தேரர் இருக்காருன்னு சொன்னா, அவர் இருக்கும் போது இவரை சந்திச்சிருக்காங்க இந்த சுகீஸ்வர பண்டார, யாரு கோட்டாபே ராஜபக்சனுடைய தனி செயலாளர். அப்ப அந்த டைம் இந்த அடி வாங்கினாரு அப்படி சொன்னாதான் தெரியுது. நாங்க என்ன செய்ய, சாணியில அடி வாங்கணும். இல்ல அடி இல்ல டெல்சான், சாணியில முக்கிய எடுத்தவங்க அவரை வந்து சந்திக்க போயிருக்காங்க தேரரை. அப்ப தேரரை சந்திக்க பார்த்தா தேரர் என்ன சொல்லிட்டாரு, கொஞ்சம் ஆவேசப்பட்டு அவர்கிட்ட இந்த நாட்டை பத்தி கேட்கிறாங்க. நாட்டுல அரசியல் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அரசாங்கத்தை பத்தி நான் ஒன்னும் பேச விரும்பல, டைம் இல்ல, நாங்க அதை விட நிறைய பேசுறதுக்கு. சரி, சாது சொல்றாரு, இப்ப பன்சல் இந்த மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்து இருக்கு, பன்சலைக்கான குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இவர் சொல்றாரு, இல்ல 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 பன்சலைக்கு ஒண்ணு வெளியே ஒண்ணு இல்ல, ஒரு கட்டணம் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மைக்கு இல்ல, பன்சலைகள் இந்த வழிபாட்டு மத வழிபாட்டு தலங்களுக்கு வேற கட்டணம் குறைவா தான் இருக்கு. அனைவரும் ஏத்துக்கலாம். அந்த இடத்துல மறந்துட்டாரு போல, அவர் நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கட்டிக்கிருக்காங்கன்னு. அப்படி இல்ல, அப்ப அவர் மறந்துட்டு சொல்லிட்டாரு. இப்ப அவர் அதான் பெருசா பேசாம அப்படியா இல்ல அதை பத்தி பேசுவோம், பிறகு பேசுவோம், நாங்க இன்னொரு பிரஸ் மீட் வைப்போம். அப்ப அடுத்த கேள்வி, இந்த இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிச்சிருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அது சரியில்லாத வேலை. அப்ப அவருக்கு டைம் இருக்கிறத பேச, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கனதான் நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றத்துல கொடுத்த ஒரு உத்தரவை சாது வந்து அப்படி தெரிவிச்சிட்டாரு. ரைட், அவர் சொல்றாரு, ஐயோ அது சரியில்லாத வேலை. கோட்டாபய ராஜபக்ச யாரு, எப்படியாப்பட்டவர், அவருக்கு எப்படி வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கலாம், இதுல வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் ஸ்ரீலங்கா போலீஸை டெக் பண்ணி இந்த நீதிமன்ற அவமதிப்பு எங்க, சட்டம் எங்க, என்ன செய்து தூங்குதான்னு கேட்டோன்னு அடுத்து பிரஸ் மீட் அவசரம் வச்சு, மன்னிச்சிருங்க, சாரி, நான் வந்து தெரியாம பேசிட்டேன், இதை நீதிமன்ற அவமதிப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியாது, நீதிமன்றம் தான் அந்த உத்தரவு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, இவங்க கேட்டனால நான் சொல்லிட்டேன், நான் சரண்டர் ஆகிற ஜாமி அப்படின்னு கொடுத்திருக்காரு. வீடியோ இல்ல 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 சாணியை சந்திச்சுட்டு போறவன் இல்ல சாணின்னா அப்புறம் சாணி அவேசகரன் வந்துடும். அந்த கோட்டபாயோட அந்த செயலாளரா இருந்த சாணியில் அடி வாங்கினவனை சந்திச்சா அப்படிதான் மூல நடக்கும். அப்ப இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. මම ඊයේ මාධ්‍ය සාකච්ඡාවකදී කිව්වා ගෝඨාභය මහත්තයා විදේශ ගමන් තානම එලා දකින්නවා කියලා. ඒක අධිකරණ අපාස කිරීම අරමුණකින් මම කිව්වේ නෑ. அப்படி எப்படின்னா இப்ப சமாளிச்சிருக்காரு, நான் அப்படி சொல்லலங்க ஐயா, நான் நீதிமன்றம் அவதிக்கல ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, ඒක නම් ඉතා කියන්නෝනේ එතුමාගේ විදේශ ගමන් බලපත්‍රය තහනම් කළා කියලා මම අද දැක්ක නිවුස් එකකින්. ඒ ගන්න අපේ බලවත් අප්‍රසාදය ප්‍රකාශ කරන්නම ඕන. ඒක හිතාම අමානුෂික, තාම කැත නින්දිත ක්‍රියාවක් හැටියට හෙලා දකිනවා. මනුස්ස මේ රටේ හිටපු ඉතාම හොඳ මිනිස්සෙක්. A few moments later. හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයාගේ විදේශ ගමන් බලපත්‍රය අත්හිටවීම පිළිබඳවත් මගෙන් විමසා සිටියා. ඒ වෙලාවේ මා සඳහන් කළ එක ඉතාම ඒ හෙලා දකින බවත්, ඒ වගේම ඒ හෙලා දැකීම චේතනාන්විතව ගරු අධිකරණයට අපහාස කිරීමක් නොව හුදෙක් මානුෂීය පදනම මත අදහස් පළ කිරීමක් පමණයි මා ඊයේ කළේ. ඒ වගේම ඒ අධිකරණ තීන්දුවක් බව මා ඒ වෙනකොට කොහෙත්ම දැනගෙන හිටියේත් නැහැ. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு ஜனாதிபதி செயலக முன்னுக்கு, அதே மாதிரி மத்திய வங்கி முன்னுக்கெல்லாம் ஒரே கொஞ்சம் கலபலையா தான் இருந்துச்சு. என்ன கலபலன்னு பார்த்தா, இந்த நிதி மோசடி குறித்து மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி செயலகம் முன்பாக இந்த சஞ்சய் மாவத்தை அவங்க கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்களை தடுக்கிறதுக்காக கலகம் அடக்கும் போலீசார் மற்ற ஏனைய போலீசார் எல்லாம் தயாரா இருக்கும் போது இவர் ஐயாவை போயிட்டு தள்ளிக்கிட்டு எல்லாத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்துல. என்னடா வா இப்படி குழப்பம் பண்ணாதன்னு.
டீல்சான் ஒரு கட்சிக்கு மூடு விழா. ஆ ஐயோ உண்மையில இவரை பற்றி சொல்ல வேணும் யாருன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியில நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் இருந்தானவர் சேவியர் குலநாயம் அவர்கள் அந்த அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் நெருக்கடி தொடர்புல அந்த கட்சிக்கு ஒரு முக்கிய கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயமானது அவர் குறிப்பிட்ட அந்த கடிதத்தில் வந்து யாழ்ப்பாண மாவட்ட கிளை தலைவர் தெரிவில் இடம்பெற்ற அடாவடித்தன செயற்பாடுகள் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட கிளை கூட்டம் நடந்த இடைவேளைக்கு பின்னர் கடந்த 31/5 பிற்பகல் 4:15 மணிக்கு கட்சி தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கான கடிதத்தினை மாவட்ட கிளை செயலாளர் என்ற வகையில் நான் அனுப்பியிருந்தேன். மாவட்ட கிளை தலைவராகிய கனகசபாவதி கூட்டத்துக்கு தான் வர முடியாது உள்ளதாகவும் என்னை தலைமை தாங்கி நடத்துமாறும் கேட்டிருந்தார். பாருங்க, ஐயோ, கூட்டம் ஆரம்பமாக்கு முன் வயதையும் கருத்திற்கொண்டு மரியாதை நிமித்தம் சிவஞானம் தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்டுக்கொண்டேன். தலைமை தாங்க சம்மதித்த அவர் கூட்டம் ஆரம்பமானதும் எழுந்தென்று கூட்டத்தினை சுமந்திரன் நடத்துவார் அறிவித்தார். சிவஞானத்தை பாருங்க, இவர் கனகசபாவதி வரல, அவரும் ஒரு பொருளாளர். அவர் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார், நான் வரல, என்ன மாவட்ட குழு தலைவர் அவர் தானே, குலநாயம் நீங்க நடத்துங்க, அவங்க எல்லாம் ஒரே ஏஜ், இப்போ குலநாயம் ஐயா அவரை சொல்லணும். அவர் சொல்லிங்க சிவிகே அண்ணன் நீங்க நடத்துங்க ஒரு மரியாதை நிமித்தம் இவர் சொல்ல, இவர் எழும்பி ரெண்டு இந்த படத்துல வர மாதிரி சுமந்திரன் நடத்துவார். ஐயோ கடவுளே, அது பெரிய ஒரு வேதனையான விடயம். இந்த கட்சி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் அலைந்தது போன்று இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் சுமந்திரன் தலைமையில் வெகு விரைவில் மூடு விழா இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. யாழ் மாவட்டத்தில் இன்னும் ஒரு உறுப்பினர் செல்ல போறார். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நேற்றும் பலர் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தீங்க, எப்ப தமிழரசு இதை பற்றி நீங்க ப்ரோக்ராம் செய்வீங்க, செய்திகள் அப்பால் வருமா அல்லது நாட்டு. உண்மையில நேரம் போதாம இருக்குது. இன்றைக்கும் செய்திகளுக்கு அப்பால் வேறொரு நிகழ்வுக்காக தயாராகி கொண்டிருக்குது, நாளைக்கும் இருக்கு. முடிந்த வரைக்கும் போறோம். தமிழரசு கட்சி சம்பந்தமா எங்களோட எடிட்டர் பேசிடுவார், நான் இனி செய்ய மாட்டேன்றார். அவர்கிட்டையும் கும்பிட்டு மண்டாடி கேட்க வேணும். அவரை நாங்க எங்களோட நிர்வாகம் வந்து எடிட்டர் கையிலையும் இருக்கு, நீ அவரையும் ஒரு மாதிரியா கழிச்சு செய்ய வேணும். பாப்போம், ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியோட தாரம். ஆனா அதுல வேடிக்கையான விடயம் என்னன்னா, நேற்று சுமந்திரன் சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குமாக இருந்தால் மீண்டும் அந்த தெரிவை நடத்த தயார். உடனே இவர கடிதம் வந்து கொஞ்ச நேரத்துல முகநூல்ல அவர் அறிக்கை வந்தது, ஒரு பெரும் அக்கப்போர். இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியல், உண்மையில கட்சி அழிஞ்சான கிடந்தான் பெரிய அக்கறல்ல. இப்ப இது ஒரு கட்டாயம் பேச வேணும்ன்றதுக்காக தான் சொன்ன டெல்சான். அந்த மற்ற என்ன பிரச்சனைன்னா, எனக்கு ஒரு புலமைந்த நாடுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு ஆள் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அவர் ஒரு வலயக்கல்வி பணிப்பாளராக இருந்தவர், வடமாகாண கல்வி அமைச்சராக இருந்தவர், குரூல் ராஜா சார். இந்த அண்மையில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியில மத்திய குழு கூட்டத்துல அவரை நோக்கி பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுந்திருக்கிறார். அவர் மீது ஒரு அதட்டலான வகையில இல்ல ஒரு மிக மிரட்டலான வகையில எழுந்திருக்கிறார். அவர் ஒரு இப்ப கிட்டத்தட்ட சொல்லுவாங்க, ஊர்ல சொல்லுவாங்க டெல்சான், சிலர் மீது நாங்க கைகளை நீட்டினாலோ அல்லது அவர்கள் மீது வீண்பலி சுமத்தினாலோ எங்களுக்கு தான் அது சாபம் உண்டு. குரூல் ராஜா சேரன்னு சொன்னா வடமாகாணத்தில் எல்லாரையும் கொண்டாடப்படுறோரா. குரூல் ராஜா சார், அரியரட்னம் சார், அவங்க எல்லாம் அந்த ஒரு வடமாகாண கல்வி சமூகத்தோடு பெரும் சொத்தா இருக்கக்கூடியவர். 2 பேர், அரியரட்னம் சாரும் இருக்கிறார், அவரும் கிளிநொச்சியை சேர்ந்தவர். அடுத்த குரூல் ராஜா சார். குரூல் ராஜா சார் அரியரட்னம் சார்லயே கூட ஒரு பல முறை மிகவும் ஒரு மதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இப்ப அவருக்கு ஒரு ஆள் டக்குன்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நிலையில இருக்கக்கூடியவர் திடீரென்று கோவப்பட்டு எழுந்திருக்கிறார். ஆனா குரூல் ராஜா சார் அவரை சமைச்சிருக்க மாட்டார். ஆனா அது பாவம். நாங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி, எப்படி நீங்க அம்மா அப்பாவை மதிக்காத பாவம், அது மாதிரி மூத்தவர்களை நீங்க மதிக்கலைன்னா அது பாவம். ஆனா குரூல் ராஜா சார் அவருக்கு சாபமிட்டு இருக்க மாட்டார். ஆனால் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கட்சியின் மூடு விழா இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறதா. நாங்க அப்படி ஒரு மூடு விழா நடந்ததுன்னா நாங்க தனி ப்ரோக்ராம் செய்யறோம், யோசிக்காங்க. நீங்க எல்லாரும் வாங்க, மக்களையே வாங்கட்டும், நீங்க எல்லாரும் கடாப்பிடாண்டு கதைங்க, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம். கட்சி எப்படி இருந்த கட்சி இப்ப சொப்பன சுந்தரி மாதிரி
இல்ல எனக்கு எடப்பாடி தான் ஞாபகம் மாறுது. என்ன இப்ப எனக்கு பிடிச்ச தலைவர்கள்னா இப்ப எடப்பாடி சிவிகே சிவஞானம் அந்த 2 பேரும் அந்த கட்சியை கிட்டடியில மூடு விழா செய்ய போறாங்க. ரைட், அந்த விஷயங்கள் மக்களை நீங்க கேட்டதுக்கு முறையும் கொஞ்சமா சொல்லியிருக்கிறேன், டீப்பா சொல்லி ப்ரோக்ராம் இல்ல, டைம் இல்ல, அவ்வளவுக்கு பிஸியா இருக்குது எல்லா ப்ரோக்ராமும். கேட்டா எடிட்டர் அடிக்க வரார், அவர்கிட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை. நாங்க 6-8 அப்ரூவல் தர எடிட்டர் இருக்கலாம் இருக்குது. எப்படியாவது ஓரிரு நாட்கள்ல உங்களோட ஆதங்கத்தை நிறைவேற்ற வகையில நடந்தது என்னன்றதை நான் சொல்லுவேன். எல்லா தகவலும் எடுத்தாச்சு. பல ரகசிய கீ ஆடியோக்கள் எல்லாம் இருக்கு, அது ஒளிபரப்பலாமான்னு அப்ப நாங்களும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். பொறுத்துருங்க. சென்று வாருங்கள். நாளை சந்திப்போம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.